வெல்கம் டு என்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் கொடுப்பாங்களா, அதில் குறிப்பாக பார்க்க போகணும்னா யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும், எத்தனை சவரன் வரை கரெக்டாக வச்சா தள்ளுபடி கிடைக்கும், என்னென்ன வங்கிகளில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் பொதுமக்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது சம்பந்தமான ஒரு சில தெளிவான விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமைஞ்சது இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தான். ஸோ அதில் முக்கியமாக பார்க்க போகணும்னா 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகுதிக்கு அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியும் அதில் ஒரு சில காரணங்களால் அவங்களால பார்த்தீங்கன்னா பெற முடியாமல் இருந்தது. அதை தொடர்ந்து இந்த 2026 இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வருமா, ஸோ எப்பயிலேருந்து இந்த நகைக்கடன் வச்சா தள்ளுபடி பண்ணுவாங்க, எந்தெந்த வங்கிகளில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் இன்னும் குறிப்பாக பார்க்க போகணும்னா 3 சவரன் வரையும் இந்த வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் பலவிதமான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதில் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கலாமா, இல்லை பொதுத்துறை வங்கிகளில் வைக்கலாமா, அதில் இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் வச்சிருக்கோம், இந்தியன் பேங்க்கில் வச்சிருக்கோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வச்சிருக்கோம், ஐசிஐசிஐ பேங்க்கில் வச்சிருக்கோம், ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் அதில் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ நம்ம போன வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், இனிமேல் வைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் 3லேருந்து 5 சவரன் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வெற்றி பெற்று வரவங்க தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் அறிவிப்புகளில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு வியூகமாக பார்க்க போகணும்னா 3லேருந்து 5 சவரன் 3 சவரன் வச்சுருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது போல் வரதும் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.